நீங்க எவ்வளவாய் உண்மையா செவி கொடுக்கிறீங்களோ வேர்டுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, அது உங்களுக்கு வேலை செய்யும். ஸ்கூல் பாடத்தை படிச்சா அது உள்ள வேலை செய்யும். படிக்காட்ட வேலை செய்யாது. அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் வாழ்நாள் முழுவதும் படிக்கிறவனுக்கு. அவன் 21 வயசு 22 வயசு வரை தான் படிப்பான், 23 வயசுக்கு வரைக்கும் படிப்பான், 24 வயசுக்கு படிப்பான். அப்படி படிக்க வைக்கிற பெற்றோருக்காக நன்றி. அவன் படிச்ச படிப்பு வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குது, உழைச்சு கொடுக்குது. அவன் பாடம் உழைச்சு கொடுக்குது, அவன் டிகிரி உழைச்சு கொடுக்குது. ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறத உண்மையாய் கேட்டு செவி கொடுப்பான் என்றால், எல்லா பாடங்களிலும் அவன் சரியாய் கற்றுக்கொள்வான் என்றால், அதுக்கப்புறம் 50 வருஷம் அவன் லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவன் மனைவியை வாழ வைக்குது, அவன் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை வாழ வைக்குது, பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்குது. கடவுளுடைய வார்த்தை வெறும் சத்தமா போகக்கூடாது, சவுண்டா போகக்கூடாது. வந்தோம், ஒரு சவுண்டு கேட்டுச்சு, போயிட்டோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற அந்த உங்கள் காதுகளில் கேட்கிற அந்த சத்தம் உள்ள போய் பதிஞ்சு, அது உங்களுக்காக உங்க சார்பாக அது வேலை செய்யும். அதுக்காகத்தான் அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கு, பரிசுத்த ஆவியார் ஆவி இருக்கிறது. செவி கொடுப்பாயானால், அப்ப விழுது போன ஆதாமின் சந்ததி சபிக்கப்பட்ட இந்த பூமியில ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், இது உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால் உன் தேவனாக கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் மேன்மையாய் வைப்பார். ஆண்டவருடைய திட்டங்க, பிளான்ங்க, விருப்பங்க. எனக்கு செவி கொடுக்கிற, நான் சொல்வதை கேட்கிற. ஆகவே பிரைஸ் காட், என் வார்த்தையை கேள், நீ பூமியில் உள்ள சகல இனங்களை விட, தேச மக்களை விட உன்னை மேன்மையாகவே வைப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமா, நல்ல கரங்களை தட்டி மேன்மை